ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கப் ரவையை வச்சு தாங்க சுவையான கேக் செய்ய போகிறோம். ரவா கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா நெய்ஸாக பொடிச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்தளவுக்கு நெய்ஸாக பொடிச்சிருக்கணும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். இதே நெய்ஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். பொடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே பொடித்த ரவையில் இந்த பொடித்த ஜீனியும் சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா அதோட கலந்து விடலாங்க. ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுத்ததாக காய்ச்சின ஆறுன பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். மூடி வச்சிடலாங்க. இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும். அடுத்ததாக நான் காஞ்ச திராட்சையை நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். திராட்சை விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மாவு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, நல்லா கெட்டியாக வந்திருக்குது. இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அடுத்ததாக தோசைக்கல் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அது வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கேங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட தூவிக்கலாம். இப்போ நம்ம கேக் மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காஞ்ச திராட்சையை இதில் அங்கங்கே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு கேஸ் கட்டு போடணும். கேஸ் கட்டு போட்டுட்டு வெயிட் போடாதீங்க. ஒரு 3/4 மணி நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது கேக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஓரங்கள் அப்படியே சுற்றி எடுத்து விட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் அழகாக கையில் எடுக்க வருது. நம்ம பட்டர் ஷீட் எதுவுமே போடலைங்க. ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த கேக் கட் பண்ணிக்கலாங்க. கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டிலே நம்ம கையால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாப்படுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரவை வாங்கி பால் இந்த இது இருந்துச்சுன்னா ஜீனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.